இப்போ என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா டுபாக்கூர் அரசி அப்படிங்கிற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ராணியும் இருப்பாங்களாம். அவங்க 2 பேரும் எப்படி பார்த்தீங்கன்னா பொறுப்பே இருக்காத ஒரு ராஜா ராணியாக. ஒரு ராஜா என்ன பண்ணுவாராம், ராஜா பேசிக்கிட்டே இருப்பாராம். ஒரு நிமிஷம் கூட ஒரு கேப் இங்கே பாருங்கள் அப்படி சொல்லும் போது கூட பேசிகிட்டு தான் இருப்பாராம். இப்படி பார்த்துக்கிட்டு அப்போ கூட பேசுகிறத நிறுத்தவே மாட்டாராம். அப்படி ஒரு ராஜா இருந்தாராம். கூட என்ன ஆகுனா ஒரு அவங்களுடைய ராணி இருப்பாங்கன்னா, அந்த ராணி பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னா, ஒரு நிமிஷம் கூட நிறுத்தவே மாட்டாங்கண்ணா. இப்படி 2 பேர்த்தையுமே கல்யாணம் பண்ணி வச்சு ராஜாவாக ராணியாகவும் வச்சுருப்பாங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா, பக்கத்து நாட்டிலேருந்து இந்த நாட்டை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்களாம். எல்லாத்துக்குமே ரொம்பவே நேர்மையாக இருப்பாங்களாம். அதனால் அந்த நாட்டிலேருந்து ராஜாவும் ராணியும் ஸ்ட்ரைட்டாக உங்கள் நாடை நாங்கள் பறிக்க போகிறோம், எங்களுக்கு இந்த நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ கேட்குறப்ப அந்த ராஜா அப்போ கூட ஒரு நிமிஷம் பேசாமல், எப்போ என் ஒய்ஃபு சாப்பிட்றது நிறுத்தினாலும் அப்போ தான் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே சரி ராஜாவும் ராணியும் சரி சாப்பிட்ருவாங்களாட்டின்னு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இந்த ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க.